ஹாய். இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு வேலை வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருக்க செடியெல்லாம் கொஞ்சம் நேரம் சன்லைட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதெல்லாம் எடுத்து கிச்சனோட அந்த அடுப்பு மேலே இருக்கும் இல்லையா, அடுப்பு மேலே வச்சுருந்தேன். எப்போதுமே நம்மளுடைய பெட்ரூம் ஜன்னலில் வந்து நல்லாவே சூப்பராக சன்லைட் வந்து உள்ளே விழுகும். ஆனால் இப்போ வந்து அந்த 6 மந்த்துக்கு ஒரு டைம் வந்து சூரியன் இந்த திசையில் அந்த திசையில் அப்படி உதிக்கும் இல்லையா, அதனால் வந்துட்டு இப்போது சூரியன் இந்த ஜன்னலில் அதிகமாக வர்றதில்லை. இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு தான் வரும். இப்போதைக்கு கிராஸாக அடிக்கிறனால அடுப்பு மேலே மட்டும்தான் வெயில் விழுகுதா, அதனால் கொஞ்சம் நேரம் அதில் வெயிலில் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் திருப்பி இருந்த இடத்துலையே கொண்டு போய் எல்லாத்தையும் வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறமா சரி மதியம் சமையலை முடிச்சிடலாம் காலையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார், அப்புறம் ஒரு ரசம், உருளைக்கிழங்கு மசியல் தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். இதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் கீழே ஒர்க் இருந்தது. என்ன அப்படின்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் இருந்ததா, இப்போ தான் கொஞ்சம் கேட்டு துவைக்கிற கல்லாம் கொஞ்சம் கீழே போட்டு கொடுத்துருக்காங்க. எல்லார் வீட்லேயுமே துவைக்கிற கல் வந்து கீழ் வீட்டுக்காரங்களுக்கு இருக்கும், மேல் வீட்டுக்காரங்களுக்கு இருக்காது. அன்றைக்கி கொஞ்சம் ஏதோ ரெக்வஸ்ட்டாக கேட்டனால ஒரு கல் போட்டு கொடுத்தாங்களா, சரி அதை சுற்றி கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் பண்ணிகிட்ருந்தேன். சரி காலையிலே சமைச்சிட்டோம் அப்படின்னா அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தோன்னா எப்படி டயர்டாயிரும், அதனால் சமையல் வந்து செய்ய முடியாது, போய் வேலையை முடிக்கணும், வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்டு படுத்துடணும் அப்படின்ற மைண்ட் செட்லேயே காலையில் சமையல் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் 2 நாள் கழித்து இன்றைக்கி தான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அந்த உடம்பெல்லாம் கலகலன்னு இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா 2 நாளாகவே ஆள் படுக்கையாக இருக்க மாதிரி சுச்சுவேஷன் ஆகிப்போச்சா, அதனால் சரி இன்றைக்கி நல்ல சமையலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாம்பார், ரசம், உருளைக்கிழங்கு அப்படி பொரியல் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த உருளைக்கிழங்கு மசியல் வந்து மேக்ஸிமம் எங்கள் மாமியார் தான் வந்து இது மாதிரி அடிக்கடி பண்ணுவாங்க. நான் வந்து என்ன ஊற்றி கடுகு வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிட்டு அப்புறம் உருளைக்கிழங்கை வேக வச்சு போட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டு இறக்கிடுவேன். அது ஒரு டேஸ்ட் இருக்கும். எங்கள் மாமியார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சமாக பூண்டு லைட்டாக நான் தட்டி போடுவேன். அதில் கொஞ்சம் இந்த உருளைக்கிழங்கெல்லாம் மசிச்சு உள்ளே போட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா அது கிண்டி அப்படியே கொத்தி கொத்தி விட்டு அப்படியே கிண்டி அதை எடுத்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இவங்க அடிக்கடி அந்த டிஷ் பண்ணுவாங்க. சாம்பாருக்கும் ரசத்துக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் அதெல்லாம் நான் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பாப்பா கொஞ்சம் ராகி கூழ் காய்ச்சி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சா, சரின்னா அவளுக்கு அதை ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் கவுண்டர் டாப்பெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் பாப்பா கூட்டுறது தானே பெரிய டாஸ்க்கு, அப்புறம் அவளுக்கு ஊட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவளுக்கு ஊட்டி விட்டு அப்புறம் நாங்களும் சாப்பிட்டு கீழே போயாச்சு. இனிமேல் க்ளீனிங் ஒர்க்கு தான் இருக்குது. அதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.